ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஒரு தடவை செஞ்சால் வேணும்னு கேட்பாங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய்க்கான மசாலா சேர்த்துக்கிடுவோம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதக்கணுன்னே 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா சேர்த்தோன்னா பொடி பொடியாக இருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்தோன்னா நல்லா வெந்து வந்ததுக்கொன்று நல்லா பழுத்த தக்காளியை ஒன்று சேர்த்துக்குருவோம். ஒன்று சேர்த்தோன்னே தக்காளி நல்லா வெந்து ஆகட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறணும். நல்லா ஒரு வெந்து வந்ததுக்கப்புறம் துருவி வச்சு தேங்காவை சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் சேர்த்துறோம். நல்லா ஒரு கிளறி விட்டுக்கிட்டு தேங்காய் நல்லா வெந்து வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான மசாலா சேர்த்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். கிண்டி விட்டு நல்லா எல்லா மசாலாவும் வெங்காயம் தக்காளியோடு கலக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டோன்னா ஒரு தொக்கு பார்த்துக்கு வந்துடும். வந்த உடனே தனியாக இறக்கி ஆற வச்சுட்டு ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் ஆட்டி தனியாக வச்சுக்கிடுவோம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றினோன்னா கடுகு உளுந்து போட்டோன்னா நறுக்கி வச்ச வெங்காயம், கிள்ளி போட்ட பட்டை வத்தை, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை நல்லா சேர்த்துன்னு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய்க்குன்னு நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்கிடுவோம். விட்டதுக்கப்புறம் கத்திரிக்காவை நல்லா கிண்டி விட்டுறணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டதுக்கப்புறம் லைட்டாக தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். கத்திரிக்காய்க்கு அப்போ தான் கத்திரிக்காயில் உப்பு சேரும். அதனால் கத்திரிக்காய் அந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை சேர்த்துக்கிடுவோம். அந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்த உடனே தேவையான அளவு உப்பு டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு மூடி வேக வச்சுருவோம். இந்தளவுக்கு கொதிச்சு வந்துடும். சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.